Daw University near Kanyakumari, the best emerging university in South India. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் கூட்டம் நடந்து நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக, இந்த ஆட்சிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அத்தனை கட்சிகளினுடைய தலைவர்களும் இதுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது கூட்டம் முடிந்து பல்வேறு தலைவர்கள் இப்போ வெளியே வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பேசி கொண்டிருக்கும் போதே நிறைய தலைவர்கள், ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அங்கேருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்குறோம். இதில் இந்த கூட்டணிக்கான ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முதற்கட்டமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அதிகாரப்பூர்வமாக இது ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம முதற்கட்ட கருத்துக்கள், அங்கேருந்து வர கருத்துக்கள்லேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா கூட்டணிக்கு பேர் வச்சாச்சு, அந்த பேரை விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னு தோழமை கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா ஒரு பேர் வச்சாச்சு அப்படின்னாலே ஒரு ஃபார்மேஷன் ஏற்பட்டுருச்சு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரும் காலங்களில் செயல்பட போகிறாங்கன்ற புரிதல் அதுலேருந்தே ஏற்படுது. அதுக்கான சரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது முதலமைச்சர் வாயிலாக வெளியிடப்படும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஜுபேர், இது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு பயணிக்கும்ங்கிறது தான் நமக்கு இப்போ முதற்கட்டமாக கிடைக்கிற மெசேஜாக. ஒன்ஸ் பேர் வச்சுட்டாங்க அப்படின்னும் போதே அதுக்கு பின்னாடி நிறைய மெசேஜ் நமக்கு வருது இல்லையா? இந்த 5 ஆண்டுகளை தாண்டியும் கூட இந்த ஆட்சி தான் தொடரும்னு முதல்வர் சொன்னதா துரை வைகோ அவர்கள் சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த புரிதல் தான் வருதா? இல்ல, கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றம். 2 வருடத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய கூட்டணியை இன்னைக்கு கட்டமைத்திருக்கிறாருங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா அதுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட சில முயற்சிகள், தோல்விகள், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது புதியவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களை நோக்கி வர்றாங்கும் போது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. ஏன்னா ஆளுகிற அதிமுக, திமுக கூட்டணியோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனா ஒரு புதிய கட்சியை நம்பி இத்தனை அனுபவம் வாய்ந்த கட்சிகள், காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐஎம்எல்லா இருக்கட்டும், இன்னைக்கு சிதம்பரமே அந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு. மதசார்பற்ற, ஊழலற்ற, தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்றதான் அவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியே அவங்க 5 வருஷம் டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், இடைத்தேர்தலா இருக்கட்டும், அப்படிங்கிற போது அவங்க அதை நோக்கி தான் பயணம் பண்றாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் திமுகவோடு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அத்தனை கட்சிகளுமே இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஓகே, பட் இதுவே வந்து அவங்க மீதான விமர்சனமாகவும் மாறுறதை நம்ம பார்க்குறோம்ல. இப்போது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளோ வைக்கிற விமர்சனம் என்னென்ன, நேற்று வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக இங்கே பயணிச்சுட்டு திடீர்னு ஓவர் நைட்டில் மாறிட்டாங்க, இன்னைக்கு அங்கே போய் ஒரு கூட்டணிங்கிறாங்க, ஒன்னார் போன்றாங்க, அடுத்த தேர்தலே சேர்ந்து சந்திப்போங்கிறாங்க. இதெல்லாம் எதிர்கட்சிகளுடைய பார்வையில் ஒரு சந்தர்ப்பவாதம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே சந்தர்ப்பவாதம் தான். எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் இருக்கு? திமுக பாஜகவோட கூட்டணி இல்லாம இருந்திருக்குதா? அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லாம இருந்திருக்குதா? காங்கிரஸோட கூட்டணி இல்லாம இருந்திருக்குதா? பாமக கூட்டணி இல்ல, ஒரு தேர்தலுக்கு கூட்டணி வச்சுட்டு அடுத்த தேர்தலில் இப்போ ஒரு தேர்தலில் திமுக கூட்டணி, அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணிங்கிறத நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் உட்பட. பட் ஒரே தேர்தலை சந்திச்சுட்டு முடிவுகள் வந்த பிறகு மாறுறதுங்கிறது ஒரு விமர்சன பொருளா பார்க்கப்படுது. 99ல வாஜ்பாய் அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து மந்திரி சபையில் மந்திரியாக இருந்துட்டு கடைசி நாளில் ராஜினாமா செய்து விட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் ஜெயிச்சு அங்கேயும் மந்திரியா இருந்தாங்க. அது என்ன சொல்ல முடியும்? அப்ப தேர்தல்ங்கிறது அந்தந்த நேரத்திற்கான ஒரு தற்காலிக ஒப்பந்தம் தான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லாங் விஷன் இருக்கு, ஒவ்வொரு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசை இருக்கு. அப்படிங்கும் போது அந்தந்த இந்த தேர்தலுக்கான ஒரு ஒப்பந்தமாக அவங்க பயணம் பண்ணாங்க. 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. அப்ப அதை நோக்கி எல்லா கட்சிகளும் போறாங்க. அப்ப அந்தந்த கட்சிகள் தன்னுடைய வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இப்போ உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருமே, ஆனால் அல்லது இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்? அவங்க என்ன ஒரு அஜெண்டாவோட இதில் உள்ள அடுத்த கட்டத்துக்கு போவாங்க? அதுலேயும் இப்போ உள்ளாட்சியிலுமே கூட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அந்த கான்செப்ட் தொடரும்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா தொடரும். ஏன்னா எல்லா கட்சிகளும் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஸ்ட்ராங் பண்ணணும் தான் நினைப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டமைப்புகள் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஒரு கட்சியினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப எல்லா கட்சிகளுமே உள்ளாட்சி அமைப்புகள்ல போன திமுக
கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தாங்க, உள்ளாட்சி துணைத் தலைவரா இருந்தாங்க. ஆனா அது சரியா அவங்க நடந்துக்கலங்கிற ஒரு ஆனா குற்றச்சாட்டு. தலைவர் பொறுப்புகள்ல இல்லல்ல, இப்போ ஒரு மேயர் பொறுப்போ இல்ல ஊராட்சி மன்ற தலைவரோ இல்ல அந்த மாதிரியான முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்காங்க. உள்ளாட்சி மன்ற தலைவரா இருந்திருக்காங்க, பேரூராட்சி தலைவரா இருந்திருக்காங்க, துணை மேயராகலாம் இருந்திருக்காங்க. ம், பட் ஆனா அவங்க ஒதுக்கப்பட்ட சீட்களை சில அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சரியா அவங்களுக்கு முறைப்படுத்தி கொடுக்கல. தன்னிச்சையா சுயேட்சையா நின்று ஜெயிச்சதெல்லாம் இருந்தது. ம், ம். உள்ளாட்சி அமைப்புகள் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அப்ப எல்லா கட்சிகளுமே உள்ளாட்சி அமைப்புகள்ல தன்னுடைய கட்டமைப்புகளை அடிமட்டத்துல ஸ்ட்ராங் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப இந்த தாவேக்காவோடும் அவங்க அதை தான் கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல எங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுங்க, பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை கேட்கறதுலயும் அவங்க ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யும். Dow University near Kanyakumari, the best emerging university in South India.